இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நான் ஒரு ஃபேன் பாய், சென்னைக்கு ஒரு ஃபேன் பாய், சென்னை படத்துக்கு ஃபேன் பாய். மேடம், இது நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட், ரொம்ப அழகான பாயிண்ட். இது என்னென்னா, நான் வந்து 20 இயர்ஸாக மியூசிக் டைரக்டராக வேலை பண்ணியிருக்கேன். ஒரு 150 படம் மியூசிக் பண்ணி ஆச்சு. இந்த படத்தோட கதை எனக்கு வந்தப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சிவனா கிட்ட போய் கதை சொன்னேன். ஆனால் இந்த கதை இருக்குது, இந்த கதை யாரான வச்சு டைரக்ட் பண்ணலாமா, இது பாருங்கன்னா கதை கேட்டுட்டு என்ன சொன்னார், நீ என்னடா மடையா நீனே பண்ணுறா, நீ வந்துட்டு இப்படி ஸ்டோரி சொல்லியிருக்க, இந்த ஸ்டோரியை வந்து நீ வேறு அவங்களுக்கு யாரான கொடுப்பானா, நீ பண்ணு. ஆனால் எப்படின்னு நான் எப்படி டைரக்ஷன் பண்ணுவேன், இல்லை நீ பண்ணுன்னு சொன்னார். சரி, இது இவ்வளோ பெரிய ஆள் இப்படி சொல்லிட்டாரன்னுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து யோசிச்சேன் எப்படி. ஏன்னா நான் எங்கேயும் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பண்ணது, நான் ஸ்டுடியோலேயே 4 சவருக்குள்ள மியூசிக் போட்டே வந்து ஹார்ட்குள்ள போயிட்டு இருக்கீங்க. ஆல் ஆஃப் சடன் டைரக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணேன், நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னே ஏன் நம்ம படத்தை பார்க்கக்கூடாது, ஒரு படத்தை நம்ம பார்த்துட்டு, ஏன்னா படம் வந்துட்டு ஒரு டைரக்டர் விஷனோ இல்லை டெக்னீஷியன் விஷனோ கிடையாது. படம் வந்துட்டு ஆடியன்ஸ் விஷன். ஆடியன்ஸாக படத்தை பார்க்குறப்ப எப்படி ஃபீல் ஆகும் படம், அது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணேன், இந்த ப்ரீ விஷுவல்ஸ் ஆனால் மேடம் ரெகுலராக எல்லோரும் வந்து ஸ்டோரி போர்டுன்னு பண்ணுவாங்க, ட்ராயிங்ஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஐ கிரியேட்டட் அ ப்ரீ விஷுவல் வேர் எல்லாத்துக்கும் ஒரு மோஷன் இருக்கும். இப்போ ஒரு கேரக்டர், இப்போ 2 பேர் பேசுகிறாங்கன்னா இப்படியே பேசுகிற மாதிரியே அது வி கேன் கிரியேட் இன் சிஜி. ஓகே. ஸோ ப்ரீ விஷுவலில் நீங்கள் ஒரு கார்ட்டூன் நினச்சிங்களேன், ஒரு கார்ட்டூன் மாதிரி கம்ப்ளீட் 2 hours 20 minutes படத்தை சிஜியில் க்ரியேட் பண்ணி, அதுக்கு டப்பிங் பண்ணி, அதுக்கு மியூசிக் பண்ணி, அதை இன்னொரு லெவல் கொண்டு போய் டிடிஎஸ் பண்ணி, நான் மியூசிக் டைரக்டராக இருக்கிறது ஐ மேட் அ ஃபுல் டிடிஎஸ் அண்ட் அட்மாஸ் பண்ணி அந்த படம் ஒரு 1.5 years ஆச்சு அந்த ப்ரோசஸ் எனக்கு. அது பண்ணிவிட்டு நான் அப்புறமா அண்ணாக்கு காட்டினேன். அண்ணா வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் இருக்குது. ஸோ படம் போட்டு காட்டினப்போ அவர் பார்த்துட்டு என்னடா நீ ஷூட்டிங் மினியா படம் எப்படி நான் காட்டியிருக்கேன். ஸோ அது பார்த்தப்போ எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அண்ட் இதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து நம்ம ப்ரொடியூசர் ரமேஷ் ரெட்டி சார். அவருக்கு சொன்னப்போ எப்படி சார் பண்ண முடியும்னு, அவர் ஒரு 1 yearல ஒரு 100 கால் பண்ணார், முடிஞ்சது சார் ஆனால் நடந்துன்னு இருக்கேன்னுட்டு. அப்புறம் அவரை வந்து சென்னையில் இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் டிடிஎஸ் பண்ணோம், தபாஸ் நாய்க்கு ஒர்க் பண்ணார். ஸோ அங்கேயே பார்த்தார், ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தாரு, எவ்ரி ஒன் காட் த்ரில்ட். ஸோ இந்த டெக்னாலஜி வந்துட்டு நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னா, படத்தில் தெர் இஸ் நாட் ஈவன் 1 extra ஷாட். இப்போ சேஃப்டி ஷாட்னு எடுத்து வைக்கல, அப்படி கிடையாது. எடிட்டருக்கு வேலை கிடையாது, ஏன்னா எல்லாமே பண்ணி ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிசைடட். ஓகே, இதே தான் இருக்கும் போது அதே ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. லவ்லி. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் மூவிஸ்ல நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, இது மாதிரி ஸ்டோரி போர்ட், மூட் போர்டில் ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு மட்டும் ப்ரீ விஷுவல்ஸ் கூட ரெடி பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் இந்தியாவிலே இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. டெஃபினெட்லி மேடம். ஏன்னா யாருமே ஃபுல் படவை 2 hours 20 minutes ப்ரீ விஷுவல் பண்ணி, அதுக்கு டைலாக்ஸ் பண்ணி, அதுக்கு மியூசிக் பண்ணி, அதுக்கு டீட்டெயில்ஸ் பண்ண படம் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பெருமையாக எதுக்கு இருக்குன்னா, இந்த ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம கர்நாடகாவில் வந்து நான் ஒரு கன்னடிகாவாக இருந்து அது பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமை. வண்டர்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் திஸ் ஃபீட். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் சொல்ல எனக்கு வந்துட்டு டீசர் இன்னொரு வாட்டி வந்து எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காட்டிடலான்னு இருக்கும். ரெடியா? டீசர் ப்ளே பண்ணிடலாமா? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களா? எனக்கு எனர்ஜி தரலன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேங்க. டீசர் ப்ளே பண்ணிடலாமா? ஓகே.